கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அகங்காரிகள், அதாவது அகங்காரம் கொண்டவர்கள் யார்? அகங்காரம் என்பதற்கு தான் என்ற எண்ணம், கர்வம், செருக்கு, இருமாப்பு, திமிர் என்று பலவித விளக்கங்கள் தரலாம். அகம் என்பது உள்ளே, அதாவது மனம். காரம் என்பது கோபம். மனதின் உள்ளே கோபத்தை வைத்துக்கொண்டு வாழ்தல் என்று பொருள். இவர்கள் தான் என்ற அகந்தை கொண்டவர்களாக, அதாவது பிறரை புரிந்து கொள்ளாதவர்களாக மற்றும் புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த குணாதிசயத்தை அகங்காரம் என்று சொல்வார்கள். இந்த குணத்தை உடையவர்களை அகங்காரிகள் என்று சொல்வார்கள். அடுத்தது பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள். பொய்யை சார்ந்திருப்பவர்கள் என்றால் உண்மையை மறைத்து தவறான தகவல்களை பரப்புவோர் என்று பொருள். பொய்யை சார்ந்திருப்பவர்கள் தங்கள் சுயநலனுக்காக சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள மற்றவர்களை குறித்து கவலைப்படாமல் உண்மைகளை மறைத்து வெறும் வதந்திகளை பரப்புகிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காதீர்கள், அவர்களுடனே சேராதீர்கள் என்று இங்கு வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. அவர்களை நோக்காமல் நாம் யாரை நோக்க வேண்டும்? யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? அதற்கும் இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக பதில் அளிக்கிறது. இந்த பூமியில் வாழும் ஜனங்களில் அநேகர் தங்களை குறித்து பெருமையாக பேசி அவர்களை நம்பும்படி கூறுவார்கள். ஆனால் இவர்கள் மாய்மாலமானவர்கள், சுயநலவாதிகள். இவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்காது. இவர்களை நம்பி நீங்கள் போவீர்களானால் உங்களை அவர்கள் பாதியிலே கைவிட்டு விடுவார்கள். அதனால்தான் தாவீது இங்கே அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தரை நம்பும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆலோசனை கூறுகிறார். தாவீது தமது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ்ந்தார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் கூறுவதிலிருந்து எவ்வளவு நம்பிக்கையோடு கர்த்தரையே சார்ந்திருந்தார் என்பது புரிகிறதல்லவா? அதனால் அவர் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் அவரை வாழ்க்கையில் உயர்த்தி கனப்படுத்தினார். நாமும் தாவீதைப் போல நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவர் ஒருவராலேயே நம்மை விடுவிக்க முடியும். அவர் மீது முழுமையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டிருப்பதே நம் வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிப்பவர்களாக இருப்போம் என்பது நிச்சயம். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வழிகாட்டுதலையும் கிருபையையும்
தன்னம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையில் எதையும் சமாளிக்க உதவும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் வழிகாட்டுதலையும் புத்திசாலித்தனத்தையும் பெறுவார்கள். அது அவர்களின் செயல்களில் விளங்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலம் மனசாந்தி மற்றும் நீடித்த மகிழ்ச்சியை அடையலாம். அது நம்மை உளவியல் ரீதியாகவும் உடல் நல ரீதியாகவும் நலமுடன் வைத்திருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று எசேக்கியா ராஜாவை குறித்து கூறுவதை ராஜாக்களின் 2 புத்தகம் 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அதாவது நாம் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பின்மாற்றமும் இல்லாமல் எனக்கு எல்லாம் அவர் தான்ப்பா, நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குறுதியை என் வாழ்க்கையில் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாம் அவரையே பிடித்துக்கிட்டு இருந்தால், எசேக்கியா ராஜாவை பற்றி வாசிக்கும்போது என்ன சொல்கிறோம்? கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்பது போல தேவன் எப்போதும் நம்மோடு இருப்பார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். இதை ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்ட போது கர்த்தர் அவனை நினைந்தருளி அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து இருந்தால் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பதோடு நம்முடைய ஆயுசு நாட்களையும் கூட்டி எந்த ஒரு இது இல்லாமல் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நிறுத்த செய்வார். உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? அகங்காரிகள், பொய்யை சார்ந்தவர்கள் மேலா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவாதி தேவன் மீதா? யோசிச்சு பாருங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற சத்தியத்தை மறந்துவிடாமல் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை தியானித்து நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து பொறுமையோடு அவர் சமூகத்தில் காத்திருப்போம். அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.